வணக்கம் நண்பர்களே. 14/6/2024 நிர்மல் என்ஆர் 384வது குழுக்கள். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெஸிங்கை நாங்கள் எடுத்துருக்குறோம். வாங்க அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 13/6/2024 வந்த ரிசல்ட் 45-42 நாம் எடுத்துக்கிற கெஸிங்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆயிருந்துச்சுங்கிறத பார்த்துருவோம். நேற்று நமக்கு டோட்டலி ஃபுல் வாஸ் அவுட் தான் ஆயிருந்துச்சு, ஃபுல் ஃப்ளாப் ஆயிருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஆல் போர்டு வாஸ் அவுட் ஆகிருக்குது. ஏபிபிசிஎஸ்சி நமக்கு கரெக்டாக உட்காந்துருக்குது. 45ங்கிற பேரை கரெக்டாக உள்ள கொண்டு வந்திருக்கிறோம். இருந்தாலும் நமக்கு தொடர்ந்து 3 நாள் நமக்கு சி போர்டு ட்ரிக்கு, அதாவது சி போர்டு கட் நம்பர் ட்ரிக்கில் சி போர்டில் தொடர்ந்து 3 நாளாக கட்டாகி வர்ற நம்பர் உள்ளே வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதனால தான் நமக்கு சி போர்டு கரெக்டாக மேட்ச் ஆகலை, டோட்டலி வாஸ் அவுட்டாகவே இருந்திருக்கு. சரி பார்ப்போம். இன்றைக்கும் அதே மெத்தட் தான் எடுத்திருக்கிறேன். வீக்லி சார்ட்டில் 65, 85, 52, 05 2 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். மொதல் நாள் ஒரு நாள் வாஸ் அவுட் ஆகி அடுத்த நாள் ஒரு வெற்றி வந்திருக்குது. மிஷின் நம்பர் 35-72-04, ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் 20-44-58, செகண்ட் ட்ரைல் நம்பர் 21-02-25, வந்த ரிசல்ட் 99-45-42. இங்கு சூதாட்டம் எதுவும் நடக்கவில்லை. இந்த வீடியோ கேரளா மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே. இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 8ன்னு கொடுத்துருந்தேன். 9 வரல ஆட்டத்தில், ஆனால் 4 உள்ள வந்திருக்குது. நம்ம கெஸிங் மிஸ்ஸிங் தான். 9ஆம் நம்பரை சி போர்டில் தான் எதிர்பார்த்துருந்தோம். 4ஆம் நம்பரை ஏ போர்டில் தான் எதிர்பார்த்துருந்தோம். ஏ போர்டில் 4, பி போர்டு 5, அது அப்படி மாறி ரிவேட்ஸில் வந்துடுச்சு. இருந்தாலும் வாஸ் அவுட் ஆகாமல் ஏபிபிசிஎஸ்சி செட்டு 45, 54ங்கிற ஒரு செட்டு உள்ள நமக்கு பாஸ் ஆகிருக்குது. 542க்கு 54 பாஸ் ஆகிருக்குது. டிஜிட்டல் பொசிஷன் மிஸ்ஸிங் தான். திரும்பவும் நம்ம கணக்கில் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா 9 இல்லைன்னா 1ன்னு எடுத்திருக்கேன். 9, 1 2 நம்பருமே ஆட்டத்தில் உள்ள வரணும். கரெக்டாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரிங்களா? உங்கள் கணிப்புலாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதான் பாருங்கள். இதை பேஸ் பண்ணி வீக்லி சார்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கிறேன். வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஃபெயில்டு வராது. சரிங்களா? அது எப்படியா உள்ளே வந்துடும். நேற்று ஒரு நாள் ஃபெயில் ஆகிருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் வந்திருக்குது. நாளைக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 9 இல்லைன்னா 1 2 நம்பரும் சேர்ந்தே வரணும். உங்கள் கணிப்பில் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். என் கெஸிங்கும் உங்கள் கெஸிங் கரெக்டாக மேட்ச் ஆச்சு மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே ஒரு கெஸிங் தான். எல்லாருடைய கெஸிங்குமே என்றைக்குமே பாஸ் ஆகாது. ஏன்னா வர்ற ரிசல்ட் ஏகப்பட்ட பேட்டர்னில் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. நாம் ஒரு பேட்டர்னில் போனோம்னா அது ஒரு பேட்டர்னில் வரும். சரிங்களா? அதனால் எப்போவுமே கரெக்டான முறையில் மேட்ச் ஆகும். உங்கள் கெஸிங்கும் என் கெஸிங்கும் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நான் ஒரு மெத்தடில் எடுத்திருப்பேன், நீங்கள் ஒரு மெத்தடில் எடுத்திருப்பீங்க. 2 மெத்தடும் சேர்ந்து ஒரே நம்பர் உள்ள வருது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆயிரும். பார்த்து எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே கமாண்டில் உங்கள் நம்பரை சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏ போர்டில் 0, 3, பி போர்டில் 9, 1, சி போர்டில் 8, 1 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சரிங்களா? லாஸ்ட் ரிசல்ட் 52-05, 2க்கு கீழே ஒரு 0 கண்டிப்பாக வரணும். 2 0 சேர்ந்து வந்ததுனால 1 நம்பரும் 1 கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும். அதை கணக்கு பண்ணி தான் 1ஐயும் வச்சுருக்கேன், 0ஐயும் வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக உட்காருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சி போர்டில் 2, 5 2 நாள் தொடர்ந்து 5 தான் நிப்பாட்டியிருக்கான். அதனால் ஒரு 8 உட்காரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான் நம்ம கெஸிங் படி. அதனால தான் ஏ போர்டு 0, 3 எடுத்திருக்கேன், பி போர்டில் 9, 1 எடுத்திருக்கேன், சி போர்டில் 8, 1ன்னு எடுத்திருக்கேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் கீழே கமாண்டில் சொல்லுங்கள். ஏபிபிசிஎஸ்சி 08, 80, 01, 10, 91, 19, 89, 98, 93, 39, 31, 13 எடுத்துருக்கிறேன். உங்கள் கணிப்பில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். திருடிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 098, 311 எடுத்திருக்கேன். 311, 098 2 செட் தான் எடுத்துருக்கிறேன். ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்கிறேன். பார்ப்போம். 4 டிஜிட் 40, 98, 73, 11. உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். ராஜா கோவை அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் 2ஆம் நம்பர் சி போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவா அப்படிங்கிறவங்க மாசா கெஸ் பண்ணி சென்ட்ரு போர்டில் 4 தான் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாசா பி போர்டில் 4 சூப்பராக ஹிட் ஆகிட்டு ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் 5ஆம் நம்பர் சூப்பராக ஹிட் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறவங்க 455 கொடுத்துருக்காங்க. வந்தது 452. சி போர்டு மிஸ் ஆகிட்டு ஏபி 45 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ஞானவேலுங்கிறவங்க ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 2 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள்.
நடராஜனுங்கிறவங்க ஆல் போலில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போலில் 5 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். லக்ஷ்மிபதிங்கிறவங்க ஆல் போலில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போலில் 5 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ராஜாங்கிறவங்க ஆல் போலில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போலில் 5 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. 3 டிஜிட்டில் 521 கொடுத்துருக்காங்க. ஏசி 52 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவகுமார் சிவா அப்படிங்கிறவங்க ஆல் போலில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போலில் 2 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. சி போலில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. சி போலில் 2 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அஜித் அப்படிங்கிறவங்க ஆல் போலில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போலில் 5 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி.